அனைத்து கட்சியும் கூடி தான் தீர்மானம் நிறைவேற்றணும். அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தா தீர்மானம் நிறைவேற்றணும். நேற்று கூட சட்டமன்றத்திலே மாமன்ற உறுப்பினர் முன்னாடி நான் சொன்னேன், இங்கேயே எல்லாருமே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது 2018ஆம் ஆண்டுல நடந்ததை சுட்டி காமிச்சிருக்கிறேன். ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினர், இளம் அமைச்சர், நான் அவர்களின் வரலாற்றை சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி காலையில பட்ஜெட் செஷன் நடந்தது, மதியமே ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. டிசம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு இதே மாதிரி நடைபெற்றது. அதே மாதிரி கூட சிறப்பு தீர்மானத்தை கேட்டிருந்தா அது ஆக்கப்பூர்வமான அரசியல். அதை விடுத்து இவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால்தான் நாங்கள் அதில் வந்தால்தான் பேசுவோம் என்பது அது ஒரு அவங்களுடைய அரசியல் காரணம் தான். ஆனா இன்று நடைபெறுவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி, இது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தானே, இதுக்கே அவங்க வரல. அவர்களினுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த நகலையே எரித்தார் இல்லையா? இதை போன்ற டீலிமிட்டேஷனுக்காக எத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள்ல கடுமையாக நான் பேசியிருக்கிறேன். என்னோடு பேசிய போது திமுகவில் இருந்து வந்த தோழர்களும் கடுமையாக பேசினார்கள். ஏன் திடீர்னு டீலிமிட்டேஷன் விஷயத்துல மட்டும் அவங்க பதுங்குறாங்க என்பதை அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணும்.